வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இரத்த அழுத்தத்திற்கு தேவையான மருந்துகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு தவறான முடிவெடுத்த மாணவி உயிரிழப்பு. போலீஸ் அதிகாரியால் 2 பெண்களுக்கு நள்ளிரவில் அரங்கேறிய கொடூர சம்பவம். போலீஸ் அதிகாரி அதிரடியாக கைது. விவசாயிகளால் விரட்டி அடிக்கப்பட போகும் அரசாங்கம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்த கருத்து. அதிகரிக்கும் வீதி விபத்துக்கள். நாட்டில் உள்ள பேருந்துகளுக்கு கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. எடுக்கப்பட்டுள்ள அதிரடி தீர்மானம். ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் கடை உரிமையாளர்கள். அதிக விலைக்கு அரிசி விற்ற கடை உரிமையாளருக்கு நீதிமன்றம் விதித்த அபராதம். நாட்டின் பல பகுதிகளில் அதிகரிக்கும் டெங்கு தொற்று. இலங்கையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க முன்வந்தது அமெரிக்கா. நாட்டில் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் தீ விபத்துக்கள் அதிகரிப்பு. பொதுமக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. தண்ணீர் போத்தலால் பல லட்சம் ரூபாய்களை இழந்த சுற்றுலா நிறுவனம். வெளியான காரணம். நாட்டில் உருவாகியுள்ள புதிய ஆபத்து. மக்களே அவதானம். வெளியான எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். பொகவந்தலாவை திரேசியா தமிழ் வித்தியாலயத்தில் தரம் 10 கல்வி பயின்று வந்த 15 வயதுடைய மாணவியொருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொகவந்தலாவை மோரார் பகுதியை சேர்ந்த குறித்த மாணவி கடந்த 24ஆம் தேதி வீட்டில் இருந்த இரத்த அழுத்த மருந்துகளை அதிக அளவில் உட்கொண்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து பாடசாலையில் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்ட மாணவி முதலில் பொகவந்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளங்கன் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பொகவந்தலாவை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். அதேவேளை மாணவியின் உயிரிழப்பு தொடர்பில் சந்தேகங்கள் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள நிலையில் அனைத்து கோணங்களிலும் விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றன. ஹோமாகம சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரிவின் விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய பிரதான போலீஸ் பரிசோதகர் ஒருவர் 2 வெவ்வேறு இடங்களில் 2 பெண்களை வாகன விபத்துக்குள்ளாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேகொட போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த 2 விபத்துகளும் நேற்று முன்தினம் இரவு 11:30 மணி முதல் 11:57 மணி வரையிலான காலப்பகுதியில் ஹைலெவல் வீதியின் மேகொட எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகிலும் வட்டரக்க 20ஆம் கட்டை பகுதியிலும் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்களை அடுத்து காரில் தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்படும் சந்தேக நபர் பின்னர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட மது போதை அறியும் பரிசோதனையில் அவர் மது போதையில் வாகனம் செலுத்தியிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேகொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளை இழிவுபடுத்தும் அரசாங்கத்திற்கு எதிர்காலத்தில் அதே விவசாயிகளே அரசியல் ரீதியாக பதிலளிப்பார்கள் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தின் மிகிந்தலை தேர்தல் தொகுதிக்குட்பட்ட நாச்சியாதீவு பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். தற்போது நெச்சைகை உள்ளிட்ட விவசாயத்துறையில் ஈடுபட்டுள்ள மக்கள் பல்வேறு சவால்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் கடன் பெற்று சாகுபடியை ஆரம்பித்தாலும் தரமான விதை, நெல், உரிய நேரத்தில் உர மானியம் மற்றும் தரமான உரம் ஆகியவற்றை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் விவசாய ரசாயனங்கள், உரம் மற்றும் விவசாய உபகரணங்களின் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் விவசாய உபகரணத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள வரியும் விவசாயிகளுக்கு கூடுதல் சுமையாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். யானை, மனித மோதல் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு விவசாயம் செய்தாலும் அறுவடைக்கு பின்னர் விவசாயிகளுக்கு நியாயமான நிலையான விலை கிடைப்பதில்லை என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 1 கிலோ நெல்லை
உற்பத்தி செய்யும் செலவை விட குறைவாகவே அரசாங்கம் நிலையான விலையை நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் காலங்களில் விவசாயிகளுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் விவசாயிகளை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை அரசாங்க தரப்பினர் வெளியிடுவதாக குற்றம் சாட்டிய அவர் அதற்கு எதிர்காலத்தில் விவசாய சமூகமே தக்க பதிலை வழங்கும் என தெரிவித்தார். நாட்டில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் அனைத்து பயணிகள் பேருந்துகளும் ஒவ்வொரு 5000 கிலோமீட்டர் பயணத்திற்கு பின்னரும் கட்டாய தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக தேசிய வீதி பாதுகாப்பு சபை அறிவித்துள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சுள குலரட்ன கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அண்மை கால வீதி விபத்துகளுக்கு சாரதிகளின் கவன குறைவு மற்றும் வாகனங்களின் தொழில்நுட்ப கோளாறுகள் முக்கிய காரணங்களாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டே புதிய தர பரிசோதனை முறை அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தகுதியான தர பரிசோதகர்களை நியமிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக அவர்கள் பணியில் இணைக்கப்பட்டதை தொடர்ந்து செப்டம்பர் மாத இறுதிக்குள் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளது. ஆரம்பத்தில் 3 மாதங்களுக்கு பயணிகள் பேருந்துகளுக்கு மட்டும் முன்னோடி திட்டமாக இந்த பரிசோதனை நடைமுறைப்படுத்தப்படும். அதன் பின்னர் நாட்டில் உள்ள அனைத்து வகை வாகனங்களுக்கும் இந்த தர பரிசோதனை முறையை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய வீதி பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. காலி அக்மிமென பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட கீரி பொன்னி சம்பா அரிசியை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை மீறி விற்பனை செய்த கடை ஒன்றுக்கு ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது இந்த சட்டவிரோத விற்பனை வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கடைக்கு எதிராக காலி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது குறித்த கடை உரிமையாளர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து காலி நீதவான் நீதிமன்றம் அவருக்கு ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதித்து உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பரவி வரும் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டின் பொது சுகாதாரத்துறையை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம், சுகாதார அமைச்சு மற்றும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் அறிவு பகிர்வின் ஊடாக டெங்கு நோயை தடுப்பது, விரைவாக கண்டறிவது மற்றும் அதற்கு திறம்பட பதிலளிக்கும் திறன்களை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் வெளிநாட்டு மனிதநேய மற்றும் பேரிடர் உதவி திட்டத்தின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் இந்த முயற்சியின் கீழ் நுளம்புகள் பெருகும் இடங்களை ஒழித்தல், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் முன்னறிவிப்பு அடிப்படையிலான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இலங்கையில் டெங்கு தொடர்ந்து பொது சுகாதாரத்திற்கு பெரும் சவாலாக இருப்பதாக குறிப்பிட்ட அமெரிக்க தூதரகத்தின் பதில் தூதுவர் ஜேன் ஹோவெல் இந்த கூட்டாண்மை உடனடி நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளையும் நீண்டகால பொது சுகாதார திறன்களையும் வலுப்படுத்தும் என தெரிவித்தார். இதனிடையே இந்த ஆண்டில் இதுவரை நாட்டில் 81,511 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதேவேளை டெங்கு காரணமாக 61 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. ஜூலை மாதத்தில் மட்டும் 26,136 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் இணைந்து 47,670 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண வாரியாக பார்க்கையில் அதிகளவிலான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அங்கு மட்டும் 43,132 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்டங்களின் அடிப்படையில் கம்பஹாவில் 17,280 பேரும், கொழும்பில் 16,213 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாடு முழுவதும் தற்போது 175 அதி அபாய டெங்கு வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 257 தீ விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தீயணைப்பு சேவை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் ராஜகிரிய, ஒவேசேகரபுர
மற்றும் ஹோமாகம ஜெயமாவத்தை ஆகிய பகுதிகளில் 2 தனித்தனி தீ விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் உயிர் சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை. தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். கடந்த ஆண்டு கொழும்பில் மட்டும் 382 தீ விபத்துக்கள் பதிவாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் 257 தீ விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பணியிடங்களில் போதிய தீ பாதுகாப்பு வசதிகள் இல்லாமை, குடியிருப்புகள் மற்றும் தொழில் நிலையங்களில் பாதுகாப்பற்ற மின்சார பயன்பாடு, அத்துடன் ரசாயன பொருட்களை முறையற்ற வகையில் சேமித்து வைப்பது ஆகியவை தீ விபத்துகளுக்கான முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. எனவே தீ விபத்து அல்லது ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக 110 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக தீயணைப்பு சேவை திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஹெல்ல பகுதியில் குடிநீர் போத்தல்களை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த சுற்றுலா நிறுவனம் ஒன்றுக்கு பண்டாரவளை நீதவான் நீதிமன்றம் ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையத்தின் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 10ஆம் திகதி மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது குறித்த நிறுவனம் குடிநீர் போத்தல்களை நிர்ணயிக்கப்பட்ட விலையை மீறி விற்பனை செய்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைய சட்டத்தின் விதிமுறைகளை மீறியதாக கூறி சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 22ஆம் திகதி பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிமன்றம் ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதித்து உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது எல் நினோ காலநிலை நிலைமை உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறல் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை வலுவான எல் நினோ நிகழ்வாக மாறுவதற்கான சாத்தியக்கூறு முன்னர் 63% இருந்த நிலையில் உலகளாவிய காலநிலை கணிப்புகளின் அடிப்படையில் தற்போது 80% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தாக்கம் மேலும் தீவிரமடைந்தால் எதிர்வரும் ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டில் வறட்சி நிலைமை உருவாகக்கூடும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த தாக்கத்தால் தற்போது நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பமான காலநிலை நிலவி வருகிறது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுடன் ஹமாதோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பம் பதிவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய மேலை நாட்டில் நீடித்து வரும் வறட்சியான காலநிலை காரணமாக விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள எல் நினோ நிகழ்வு உலகளாவிய காலநிலை மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. அதன் விளைவாக பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், நெதர்லாந்து மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட பல மேற்கு ஐரோப்பிய நாடுகள் கடுமையான வெப்ப அலையை எதிர்கொண்டு வருகின்றன. இதுவரை பதிவான மிக தீவிரமான எல் நினோ நிகழ்வுகளில் ஒன்றாக இது மாறக்கூடும் என காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.